ஒரு ஊரோட ராஜா கிட்ட நிறைய தங்கம் வைரம் இருந்தது. ஆனா அவரு ரொம்பவே கஞ்சூசா இருந்தாரு. கஞ்சூஸ் மட்டும் இல்ல, அவரு முட்டாளாவும் இருந்தாரு. கிராமத்தாட்களோட குறைகளையும் அவரு நிறைவேற்றாம இருந்தாரு. ஒரு நாள் சபையில டோபி அவரோட கஷ்டத்தை சொல்ல வராரு. மகாராஜா, ஒரு பெரிய பிரச்சனை. வேகமா காத்து வீசினதால என்னோட வீட்டு கதவு கீழே விழுந்துருச்சு. என்ன? கதவு விழும்போது நீ எங்க இருந்த? ராஜா, நான் என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை கதவு என் மேல விழல. நீ எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்க. நீ மட்டும் இன்னைக்கு தூங்காம இருந்திருந்தா உன்னோட வீட்டு கதவு நல்லாதான் இருந்திருக்கும். இது நீ பண்ண தப்பு. இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு உதவியும் பண்ணாது. மகாராஜா, ஒருவேளை கதவு சரியாகலன்னா உங்களுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே பிரச்சனை தான். என்ன? எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு. மகாராஜா, உங்க எல்லா துணிகளையும் நான் தான் துவைக்கிறேன். ஒருவேளை வீட்டு கதவு சரியாகலன்னா காத்து வீசி உங்க துணியில மண்ணெல்லாம் பட்டு உங்க துணி அழுக்காயிடும் மகாராஜா. எங்க வீட்டு கதவு சரியாகலன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மகாராஜா, அழுக்கான துணியில நீங்க எப்படி இருப்பீங்க? சரி, என்கிட்ட அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. எந்த திசையில இருந்து காத்து வீசிட்டு இருக்கோ அந்த பக்கம் காத்து வீசுறத நிறுத்த சொல்லி நான் மந்திரி கிட்ட சொல்றேன். நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அப்புறம் என்னோட துணியும் அழுக்காகாது. அப்புறம் கதவை சரி பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா மகாராஜா, இதுதான் சரியான தீர்ப்பு. ராஜா சொன்ன இந்த தீர்ப்பை கேட்டு அங்க இருந்த எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. காத்த எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு மந்திரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மந்திரி சில வேலைக்காரங்களை கூட்டிட்டு போய் அவரோட வீட்டு கதவை சரி பண்ணிடுறாரு. மந்திரி ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகாராஜாவுக்கு நான் சொல்றது புரியவே இல்லை. அட, மகாராஜா பண்றது எங்களுக்கே பிடிக்கல. அவரால் இந்த கிராமம் எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல. நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த கிராமத்துல எல்லாரும் பசியால செத்து போயிடுவாங்க. கிராமத்தாட்களுக்கு நம்ம உதவி பண்ணியே ஆகணும். மந்திரி ஐயா, இது என் பையன் பூஷன். இவன் ரொம்பவே அறிவாளி. இவன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமா. கிராமத்தாட்கள் எல்லாம் ராஜாவோட முட்டாள்தனம் கஞ்சூஸ்தனத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பூஷன் ஒரு டோபியோட பையன். ஆனா அவரு அங்க இருந்த மத்த எல்லாரை விட ரொம்பவே புத்திசாலி. மந்திரி ஐயா, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பூஷன் அவரோட பிளான மந்திரி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் தங்க நாணயங்களை கேக்குறாரு. பூஷன், நான் உனக்கு தங்க நாணயங்களை கொடுக்குறேன். ஆனா இந்த திட்டம் சரியா வேலை செய்யும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஐயா. இந்த திட்டமும் வேலை செய்யும். கிராமத்துல யாரும் பசியால சாகவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். பூஷன் மந்திரி கிட்ட இருந்து தங்க நாணயங்களை வாங்கிக்கிறாரு. அப்புறம் மறுநாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போய் அங்க குழி தோண்டிட்டு இருந்தாரு. காலையில ராஜா வேட்டைக்கு வரும்போது பூஷன் மண்ணை நோண்டிட்டு இருக்கிறத பார்த்து அவரு கேக்குறாரு, நீ இந்த காட்டுல ஏன் இப்படி தோண்டிக்கிட்டு இருக்க? மகாராஜா வாழ்க. மகாராஜா, சில நாட்களுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு தங்க நாணயங்களை புதைச்சு வச்சேன். இன்னைக்கு அந்த ஒரு தங்க நாணயம் 4ஆ மாறி இருக்கு. இங்க பாருங்க, நான் அதை தான் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன இவ்ளோ முட்டாளா இருக்க? தங்கத்தை புதைச்சு வச்சா அது என்ன விளையுமா? அப்போ பூஷன் மண்ணுக்குள்ள கைய விட்டு 4 தங்க நாணயங்களை எடுக்கிறாரு. ராஜா இத பார்த்து அவரால இத நம்பவே முடியல. மகாராஜா, நான் தங்க விவசாயம் பண்றேன். இந்த விவசாயத்தால தான் என் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நம்மளோட ராஜ்யத்துல ரொம்ப அதிகமான தங்கங்களும் வைரங்களும் இருக்கு. அதை வெளியே வச்சிருந்தா அது 4 மடங்கு அதிகமாயிருக்கும். மகாராஜா, இப்போ ஒன்றும் அதிகமா தாமதமாகல. இப்போ கூட நீங்க அந்த தங்கத்தை வச்சு விவசாயம் பண்ணலாம்.
நான் உனக்கு 10 கிலோ தங்கத்தை கொடுக்கறேன். நீ எனக்காகவும் தங்க விவசாயத்தை பண்ணு. ராஜா பூஷண அவர் கூட ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அவருக்கு 10 கிலோ தங்கம் கொடுக்கறாரு. மகாராஜா, இந்த தங்கம் 6 மாசத்துல 4 மடங்கு அதிகமாயிடும். அதுக்கப்புறம் உங்களோட தங்கத்தை நான் உங்ககிட்டயே எடுத்து கொடுக்குறேன். 6 மாசத்துல 4 மடங்கு அதிகமாகலன்னா நான் கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை கொடுப்பேன். அப்புறம் கேளு, உன் கூட 2 சிப்பாய்களும் வருவாங்க தங்கத்தோட பாதுகாப்புக்காக. சரிங்க மகாராஜா. பூஷன் கூட சிப்பாய்களும் போறாங்க. பூஷன் காட்டுக்குள்ள போய் எல்லா தங்கத்தையும் புதைச்சு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் சிப்பாயும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. பாதி ராத்திரி கடந்ததும் பூஷன் காட்டுக்குள்ள போய் எங்கெல்லாம் தங்கத்தை புதைச்சிருந்தாரோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை அவரே எடுத்துடுறாரு. காலையில ஆனதும் எல்லா தங்கத்தையும் கிராமத்தாட்களுக்கு கொடுத்துடுறாரு. கடவுள் உனக்கு நல்லது பண்ணட்டும்பா. நீ இங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, அந்த கடவுள் உனக்கும் நல்லது பண்ணட்டும். மெதுவா அந்த கிராமத்தோட நிலைமை முன்ன விட ரொம்பவே நல்லா மாறிட்டு இருந்தது. கிராமத்தாட்களும் முன்னாடி மாதிரியே சந்தோஷமா இருந்தாங்க. பூஷன், இந்த கிராமத்தாளுங்க உன்னால மறுபடியும் சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு 6 மாசம் முழுமையடைஞ்சிடும். மகாராஜாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மகாராஜாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். மறுநாள் ராஜா பூஷண அரண்மனைக்கு வர சொல்றாரு. அப்போ மந்திரியும் அங்கேயே இருந்தாரு. பூஷன், 6 மாசம் ஆயிடுச்சு. 4 மடங்கு அதிகரிச்சிருக்கிற என்னோட தங்கத்தை எங்கிட்ட கொடு. அப்போ பூஷன் 3 தங்க நாணயங்களை ராஜா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, மகாராஜா, தங்கத்துக்கு நல்லபடியா தண்ணி ஊத்த முடியல. அதனால தங்கம் எல்லாமே வத்தி போயிடுச்சு. அப்புறம் தங்கமும் மண்ணில் கரைஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. தங்கம் எப்பயாவது மண்ணில் கரைஞ்சு போகுமா? அப்போ மந்திரி முன்னாடி வந்து அவர் சொல்றாரு, மகாராஜா, தங்க விவசாயம் பண்ணி தங்கம் 4 மடங்கு அதிகரிக்கும் போது தங்க விளைச்சல்ல தங்கத்துக்கு சரியா தண்ணி கிடைக்காம தங்கம் மண்ணில் கரைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ராஜாவால எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் பூஷனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அரண்மனையை விட்டு நல்லபடியா வெளியே அனுப்புறாரு. பூஷன் கிராமத்தாட்களுக்கும் உதவி செஞ்சு தான் உயிரையும் காப்பாத்திக்கிட்டாரு. எல்லாம் சொன்னது சரிதான். அறிவு இருக்கிறவங்க பெரிய மனுஷங்க. ஒரு ராஜாவானாலும் புத்திசாலி கிட்ட அவரு தோத்துதான் போகணும்.